நண்பர்கள், ஹொன்னவானிக்கு வருக. உலகத்தின் இறைவன், மகாதேவன், ஸ்ரீராமேஸ்வரர் குடியிருக்கும் புண்ணியத் தலம் இது. மலைகளின் பசுமையான குன்றுகளுக்கு மத்தியில் பரந்த இடத்தில் இந்த மங்களகரமான இடம் அமைந்துள்ளது. இங்கு ஷோடஷோபசார பூஜையுடன் சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். ராமேஸ்வரம் மட்டுமல்ல, சிவகணங்களும் இங்கு தினமும் காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் சாத்விக் பலி பூஜைகள் செய்ய வேண்டும். இங்கு தினமும் நடைபெறும் திரிகால பலி பூஜை மத முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புண்ணிய ஸ்தலம் வேறு எதுவுமில்லை, இடகியின் ஸ்ரீ ராமேஸ்வரர் ஆலயம். உத்தர கன்னட மாவட்டத்தில் உள்ள சித்தாப்பூர் தாலுகாவில் உள்ள இடகியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமேஸ்வரா கோயில் பழமையான கோயில்களில் ஒன்றாகும். இது சித்தாப்பூர் நகரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் லம்பாபுரா சாலையில் அமைந்துள்ளது. இக்கோவில் மதம் சார்ந்தது மட்டுமல்ல, வரலாற்று பின்னணியும் கொண்டது. பழமையானதாக இருந்தாலும் வெளியாட்கள் செல்வது குறைவு. ஆனால் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். உள்ளூர் மக்களிடையே மல்லோல் அல்லது மாரலா ஓட்டை என்று பிரபலமாக அழைக்கப்படும் சோமா நதி, கோவிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவிழாக்கள் மற்றும் வருடாந்திர தேர் திருவிழா போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் பக்தர்கள் இங்கு புனித நீராடுகிறார்கள். கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. சந்திரசாலாவின் நுழைவாயிலில் ஒரு பலிபீடம் உள்ளது. இப்போது கோவிலில் ஒரு பெரிய, ஈர்க்கக்கூடிய, கற்களால் ஆன ராஜகோபுரம் உள்ளது. இது சமீபத்தில் கட்டப்பட்டது. சந்திரசாலையின் கிழக்கு வாயிலில் நுழையும் போது, கோயிலின் சுவரில் கவர்ச்சிகரமான சிற்ப வேலைப்பாடுகளைக் காணலாம். இங்குள்ள கட்டிடக்கலைகள் விஜயநகர கட்டிடக்கலைக்கு நிகரானவை. இதனுடன், பிரதான நுழைவாயிலுக்குப் பிறகு கானா ஸ்திரிப்பையும் நீங்கள் காணலாம். இந்த பகுதியை ஆட்சி செய்த பிலாகி மன்னர்கள் இதை பொறித்ததாக நம்பப்படுகிறது. இடகி முன்பு இஷ்டிகபுரா என்று அழைக்கப்பட்டது. இஷ்டிகா என்றால் யக்னம், ஹோமம், ஹவானா. முன்னதாக இந்த புண்ணிய பூமியில் யாகம், ஹோமம், ஹவனங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதனால் இத்தலம் இஷ்டிகபுரா என்று பெயர் பெற்றது. புராணங்களின்படி, ராமர் என்றால் மங்களகரமானவர் என்று பொருள். எனவே, அருள்பாலிக்கும் ஈஸ்வரரே இங்கு ராமேஸ்வரராக மாறினார் என்கிறது உள்ளூர் வரலாறு. இந்த கோயில் 1588ஆம் ஆண்டு, அப்போதைய பிலாகி சாம்ராஜ்யத்தின் மன்னரான கந்தப்பநாயக்காவின் ஆட்சியின் போது ராமையா ஹெகடே தம்பதியினரால் கட்டப்பட்டது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிலாகி, கடந்த காலத்தில் 10 மாகாணங்களைக் கொண்ட சமஸ்தானமாக இருந்தது. பொதுவாக 8 முதல் 10 கிராமங்கள் ஒன்றாக சேர்க்கப்படும். இது ஒரு மாகாணே என்று அழைக்கப்படுகிறது. அர்ச்சகர்களால் தினமும் செய்யப்படும் ஆகமோக்த திரிகால பலி பூஜை இக்கோயிலின் தனிச்சிறப்பு. இந்து பூஜை முறையின்படி, இந்த வகையான திரிகால பலி பூஜை ஒரு தனித்துவமான மற்றும் மங்களகரமான ஒன்றாகும். இங்குள்ள சிவகணங்களுக்கு தினமும் காலை, மதியம், மாலை வேளைகளில் பலி பூஜை நடக்கிறது. அர்ச்சகர் குளித்து, பஞ்சகாத்தியம், பில்வ பாத்திரம் மற்றும் நெல் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இந்த வழிபாட்டின் போது டோலு எனப்படும் மேளம், பலாஸ், ஜகதே, தாலா எனப்படும் மணிகள் இசைக்கப்படுகின்றன. இங்கு, கடவுளுடன், சிவனின் கணங்களும் பக்தர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்க்கிறார்கள் என்பது பக்தர்களின் வலுவான நம்பிக்கை. இவற்றுடன், பாராயணம், ஹோமம் மற்றும் ஹவனங்கள் போன்ற சிறப்பு பூஜைகளும் ஸ்ராவணம், கார்த்திகை போன்ற புண்ணிய மாதங்களிலும், சங்கஷ்ட சதுர்த்தி, அமாவாசை, பூர்ணிமாஸ் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் மற்றும் திங்கள் மற்றும் வெள்ளி போன்ற நாட்களிலும் நடைபெறும். இங்கு ராமேஸ்வரம் கணபதி, வீரபத்திரர் போன்ற குல தெய்வங்களுடன் இருக்கிறார். ராமேஸ்வரத்தின் இடதுபுறத்தில், பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்படும் பார்வதி தேவியின் கோவில் உள்ளது. நுழைவாயிலில் வலதுபுறம் க்ஷேத்திரபாலருக்கு கோயில் உள்ளது. கோயிலின் பின்புறம் தென்மேற்கு திசையில் சுவாமி வித்தலுக்கான கோயில் உள்ளது. இவையும் தினசரி வழிபாட்டுக்கு உரியன. ராமேஸ்வர் மற்றும் பார்வதி தேவியின் கோவில்கள் கிழக்கு நோக்கியும், வைட்டல் கோவில் வடக்கு நோக்கியும் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பால்குண சுத்த தசமி அன்று அரித்ரா நட்சத்திரத்தில் ரதோத்சவா என்று அழைக்கப்படும் தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. மேலும் அதை கோவில் கமிட்டி ஏற்பாடு செய்யும்.
இந்த ஜாத்ரா மகோத்சவத்தில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கம். இக்காலத்தில் ஜாத்ரா மகோத்சவம் ஒரு வாரமும் ரதோற்சவம் 2 நாட்களும் நடைபெறும். முதல் நாள் சிறிய தேர் என்றும் 2ஆம் நாள் முக்கிய தேர் திருவிழாவும் நடக்கிறது. இதற்காக ஒரு வாரத்திற்கு முன் தேர் கட்டும் பணி துவங்குகிறது. மடிவாளா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அண்டை கிராமமான வர்த்தெகோட்லு மட்டுமே தெப்பம் கட்டுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகிறது. ஜாத்ராவின் போது சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த உள்ளூர்வாசிகள் கூட்டாக தங்கள் பொறுப்புகளை வகித்து பல்லக்கு ஏந்துதல், வாத்தியங்கள் வாசித்தல், கடவுளுக்கு குடை பிடித்தல், சடங்குகளுக்கு சொந்தக்காரர் போன்ற சேவைகளை அவர்கள் குறிப்பிட்ட அட்டவணைப்படி செய்து தங்கள் சொந்த குடும்ப நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை அனுபவிக்கிறார்கள். மேலும் ஆண்டு முழுவதும் பல்வேறு மத நிகழ்ச்சிகள் மற்றும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன.